உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல அவ போற வேகத்தை பார்த்தா கோவம் பெருசா இருக்கும் போல இருக்கு. போய் சமாதானப்படுத்தல. ஒரு தடவை தெரியாம போயிட்டேன், அடுத்த தடவை போறப்ப உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொல்லு. அனுபவசாலி நான் சொல்றேன். அப்படியும் கோவப்பட்டான்னு வையி, டபால்னு கால்ல விழுந்துரு. டெக்னிக் அதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு புருஷனும் காலில் விழுந்தாலும் சாதிச்சிட்டு இருக்கான் போல. நானே சூடாமணி காலில் எத்தனை தடவை விழுந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு காரியம் சாதிக்கிறப்ப போல. ஏன் முறைக்க? எப்போ இப்போ ரொமான்ஸ் கதை தேவையா? விழுந்தாதான் எல்லாம் நடக்கும். என்னப்ல வெதுக்கு நீ கோவமா இருக்க? ஓ, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நியாய பிரகாரம் உன் தலைமையில நடந்திருக்குன, உன்னைய கூப்பிடலன்றது உனக்கு கோவம் அதானே? இல்லை கவலைப்படாதல. அடுத்து ரத்னா வீட்டுக்காரர் எதனாச்சும் கோக்கு மாக்கு பண்டான்னு வச்சுக்க, இதே மாதிரி ஒரு பெரிய ஊர்வலத்துக்கு நீதான் தலைமை. ஆமால, இந்த வாட்டி கடைசி நேரமா போனதுனால சாரியட் வைக்க முடியல. அடுத்த வாட்டி சாரியட்டு, உயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, முக்கியமா பாட்டு கச்சேரியும் சேர்த்துன. நீ ஒன்னும் வருத்தப்படாத. எதுக்கு அடுத்த கச்சேரிக்கு ரத்னா வீட்ல சண்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இன்னைக்கும் ஒரு கச்சேரி இருக்கு. இன்னைக்கா? இன்னைக்கு யார் இங்க கச்சேரி வைக்க போறா? எங்க அப்பா தான். அவர் இங்கதான் வந்துட்டு இருக்காரு. இல்லே, அவர் எதுக்குல இங்க வராரு? என்ன கூட்டிட்டு போக. உன்னை எது கூட்டு போனா? பொண்ணுங்களா புகுந்த வீட்ல இருக்க வேண்டாம், பிறந்த வீட்ல இருந்தா போதும்னு நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டல, அதான் அவர் மகளை கூட்டிட்டு போக அவர் வராரு. சாதாரணமா வரல, அவரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வராரு. கூட எங்க அம்மா, அத்தை, சனிய எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. வந்து என் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க. இல்லே, நீ என்னல பேசுற? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? ஊரறிய சீர்வரிசையை கொண்டு போய் தங்கச்சியை வாழ வைக்கிற அண்ணனை மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். ஆனா ஊரறிய வாழ வெட்டிய தங்கச்சியை கூட்டிட்டு வந்த அண்ணனை நான் இங்கதான் பாத்துட்டு இருக்கேன். ஏம்ல நீ போய் இப்படி பேசுத? ஏன் உனக்கு நடந்ததெல்லாம் தெரியாதா என்ன? உன் அப்பம் பண்ண காரியத்துக்கு அவன் தலையை என் வலது கையிலையும், அந்த பாண்டியம்மாவுடைய தலையை என் இடது கையிலையும், அந்த சனியனுடைய தலையை ஃபுட்பால் ஆடிட்டே போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி நின்று இருக்கேன். ஆனா நீ போட்ட கண்டிஷன்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு அமைதியா நிக்க தெரிஞ்சுக்க. ஏதோ வாழா வெட்டியா கொண்டு வந்துட்டேனா? உன் அப்பனும் அதான் சொல்லுதான், வாழா வெட்டி வாழா வெட்டின்ட்டு. யார்ல வாழா வெட்டி? கட்டி கொடுத்த இடத்துல புருஷனுக்கு பயந்துகிட்டு, மாமனாருக்கு பயந்துகிட்டு, மாமியாளுக்கு பயந்துகிட்டு, பாசம் கிடைக்காம, மரியாதை கிடைக்காம, வெளியில சொல்ல முடியாம எவெல்லாம் புழுங்கி வாழ்ந்துட்டு இருக்காளுகளோ அவளுக்கு தாம்ல வாழா வெட்டி. நான் என் தங்கச்சிக்கு எங்க பாசம் நிறைய கிடைக்குமா, எங்க அன்பு கிடைக்குமா, அதை விட ரொம்ப முக்கியமா எங்க சுயமரியாதை ஜாஸ்தி கிடைக்குமா, அங்கதான் கூட்டு வந்திருக்கேன். அவளை வாழா வெட்டி ஆக்கி கூட்டிட்டு வரல. அவளுக்கு இன்னைக்குதான் சுதந்திரம். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா கொடியேத்தி முட்டாயெல்லாம் கொடுத்து கொண்டாடுதாவுல. என் தங்கச்சிக்கு கிடைச்ச சுதந்திரத்தை அண்ணங்காரன் நான் கொண்டாடுதம்ல. அதுக்குதான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம். முட்டாள், உன்னோட அவசரத்தால நீ தப்பு பண்ணிருக்க. முத்துப்பாண்டி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம்ல. எப்ப வருவான்? எப்ப வருவான்? ஆறு தெரியும், உனக்கு தெரியுமா அவன் எப்ப வருவான்ட்டு? இல்லையா, ஒரு நல்ல புருஷனா இருந்தா தினமும் அவளுக்கு போன் பண்ணி கேட்டு இருந்துக்கணும்ல. அதை விட்டு போயிட்டான் ட்ரைனிங். பெரிய பாஸ் கூப்பிட்டாவ அவங்க வீட்டுக்கே போயிட்டான். 100 நாள் கழிச்சு வருவேன். அது வரைக்கும் போன் பண்ண மாட்டான். 6 பேசினாலும் எடுக்க மாட்டான். அது வரைக்கும் என் தங்கச்சி என்னலாம் ஆவாங்க? அவளுக்கு என்ன ஆகி எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லையா? இல்லே, உன் அண்ணனுக்கு அவ பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு தங்கச்சில அவ எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அதுக்கு தான் அவளை இங்க கூட்டு வந்தது. என் பிள்ளைகள் நாளையும் இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சம்மோ, நல்ல காரியம் பண்ணல. அப்போ நம்ம ரத்னா அக்காவையும் இதே மாதிரி மேலத்தாளத்தோட அழைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அக்கா இங்கேயே இருக்கட்டுமே. கூட்டு நன்னா பேச்ச பாரு. ஏ கனி, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு. ஆமாட்டி, நீ வாயை திறக்காத. திறந்தா இங்க சில பேருக்கு பிடிக்காது. அண்ணன் தங்கச்சிங்க ஒருத்தரும் என் மனசு என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம்.
நான் போய் உள்ள என் வேலையை பார்க்கறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அவ கிடக்கா. இல்ல நீ போய் குளிச்சு வரல போல. சரிண்ணே. எத்தா வீரா, நாக்கு செத்து போய் வந்திருப்ப, நல்லா சாப்பிடு. இப்போ வீடே திடீர்னு வெளிச்சமான மாதிரி இருக்கலாம். அப்படியே கலகலண்டு நம்ம பழைய வீட பார்க்க மாதிரி இருக்கலாம். இல்ல இருக்காதா? 4 பிள்ளைகள் இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. சூடாமணி மட்டும் இப்ப கூட இருந்திருந்தா எம்பிட்டு நல்லா இருக்கும். மைனி, எங்களுக்கு சோறு போட்டது போதும், நீங்களும் சாப்பிடுங்க. இப்ப என்னடி அதுக்கு? எனக்கு ஒண்ணு பெருசா பசி இல்ல. ஏ எங்களை அழைச்சிட்டு வந்தனால பசி இல்லாம போயிடுச்சோ? அது எசகிய முத்துப்பாண்டிகிட்ட சொல்லாம கூப்பிட்டு வந்துட்டோம்ல. அது மட்டும் இல்லாம அந்த சவுந்தர பாண்டி நினைச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால கோவமா இருக்காவ. டேய், எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? நான் எதுக்கு வேணாம்னு சொன்னேன்னு சொல்ல மாட்டியா? காரணம் எதுவா இருந்தா என்ன? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அண்ணா, அங்க அத்தையும் சிவபாலனும் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. நீ வேணா அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறியா? இல்லை என்னல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாட மாட்டே ஜெயிலண்டா. அந்த ஆள் உன்னை அம்புட்டு டார்ச்சர் பண்ண அந்த வீட்டுல. அத்தை பார்த்துட்டு தானே இருந்துச்சு. இப்ப சாப்பிட தெரியாதா? போய் ஒரு 8 பார்த்துருவோம் 9 பார்த்துருவான்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணா என்ன? நேரடியா போய் அவங்க சாப்பிட்டாவளா இல்லையான்னு பாக்கணுமா? இல்லை இன்னொரு வாட்டி அந்த வீட்டை பத்தி ஏதாச்சும் பேசினேன் அப்படிதான் சொல்லிவிட்டேன். சாப்பிடல. இதாண்டா பொண்ணுங்க குணம். புகுந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதெல்லாம் மெல்லமா மறந்துடுவாவ. இல்லை மறுபடியும் சொல்லுதேன், அந்த வீட்டை பத்தி இனி இந்த வீட்டுல பேசக்கூடாது. புரியுதா? நீ சாப்பிடு. ஏத்தா சாப்பிடுதா. ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலான்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு கதை வளர்க்குறது. உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிட்டி. உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு. உனக்கு பிரச்சனைன்னதும் அண்ணன் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருச்சு. இப்படி சந்தோஷமா இரு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏம்ல உனக்கு மட்டும் என்ன குறைச்சலு? இந்த பாரு, நாளை பின்ன அந்த வாத்தியார் ஏதாச்சும் கோக்குமாக்கு பண்ணிட்டான்னு வச்சுக்க, ஒரு போன் கால் முழுசா கூட பண்ண வேண்டாம், மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும், அண்ணா அடுத்த நிமிஷம் வந்து நிப்பேன். இதே மாதிரி மேலதாளத்தோட உன்னையும் அழைச்சு வந்துருவேன். சொல்லிவே அவங்கிட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.